ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட பண்ணால் ரோப்ளாக்ஸ் தான். திருப்பியும் எனக்கு முன்னாடி இந்த தான் விளையாண்டது தான். 504 லெவல் உங்களுக்கு காட்டும். எப்படி அதில் வந்தா அப்படின்னு நினைக்காதீங்க. இது முன்னாடியே இருந்தது, இப்போ டவுன்லோட் பண்ணதும் வந்துச்சு. ஹலோ கைஸ், நான் உங்கள் சிவசுப்ரமணியம். வாங்க கேமிங்குள்ளே போகலாம். முதல்ல கொஸ்ட் எடுத்துருவோம். நம்ம வந்து 504 லெவலில் இருக்குது. இது எனக்கு சுத்தமாக மறந்தே போச்சு. இது கண்ட்ரோல் கூட எனக்கு சரியாகவே வரல. அங்கங்கே நீங்கள் அதை கவனிச்சிருக்க முடியும். கவனிக்க முடியும். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்ட் எடுத்தாச்சு. எத்தனை பேரை கொல்லணும் இல்லைன்னு சரியாக கூட தெரில. 7ஆ 9ஆ 7ன்னு நினைக்கிறேன். இது என்னமோ மிஸ்க் யாரோ ஒருத்தன் நினைக்கிறான். வாங்க கைஸ், இப்போ வந்து இவனுங்களை ஒரு ஆளாக இந்த நம்ம இப்போ வந்து மேக்மா பவர் தான் வச்சுருக்குறோம். எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது இப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிவசுப்ரமணியம் 4ன்னு வந்திருக்குது. ஐடி திருப்பி வந்துருச்சு கைஸ். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவன் அடிச்சாச்சு. இவன் அடிக்கிறான், ஆனால் நம்மளுக்கு இப்போ இது லெவலே போக மாட்டேங்குது கைஸ். பாருங்கள், அவன் அடிக்கிறது என்னமோ இது மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி. ஓகே, ஏய் என்ன பாரு, பேக் பெல்ட்டில் நீ அடிப்பியாடா பேக் பெல்ட்டி. நான் அடிக்க வைக்கவா உன்னை? ஓகே, இப்போ வந்து இந்த வேலை அடித்து ஈஸியாக அடிச்சிடலாம் போல இருக்கே. இந்தா வச்சுக்கோ. நம்ம பெரிய கட்டானா வச்சுருக்குறோம். இந்த கட்டானா வச்சு நம்ம இவனுங்க வந்துட்டு ஃபைட் பண்ணலாம். வந்து அந்த மேக்மா பவரோட செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மேக்மா பவர் இதில் வந்து ஒரு இது நம்மளுக்கு அன்லாக் ஆகிருக்குது. அவ்வளோ பவர் இருக்குது. இதோ இருக்குங்க ஹேண்ட். அது என்னது, மேக்மா ஸ்லாப்பா? மேக்மாவோட அரை, நெருப்பு கட்டியால் அரை. அதுதான் ஒருத்தன் கொண்டாச்சு. இப்போ வந்து இவங்க போச்சு. எந்திரிச்சு ஐயோ போச்சு கைஸ். இப்போ தண்ணியில் விழுந்தா வர செத்துருவோமே. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லைஃப் குறையுது கைஸ். ஐயோ, அவனுங்க அடிச்சப்போ கூட ஒரு லைஃப் குறையில. ஓ மை காட். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜீரணமாயிட்டோம். இந்த சென்னை மக்கள்லாம் தான் பேசுவாங்க, ஜீரணமாயிடுவ புள்ளிங்கோஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம். நம்ம இன்னொரு கொஸ்ட் எடுக்கணும். அப்புறம் தான் என்ன இங்கே வருங்க, திருப்பியும் ஒரு கொஸ்ட் எடுக்கலாம். எது என்ன பவர்னே தெரிய மாட்டேங்குது கைஸ். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்துருவோம். என்னது, ஓகே, இப்போ வந்து காட்ஸ், அது என்னமோ வந்துச்சு, காட்ஸ் சம்திங் வந்துச்சு. அதுதான் வந்து எடுக்கிறோம். உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம வந்துன்னு சொல்கிறோம். சாரி கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த ஸ்பூன் வச்சு எஸ்கேப் த ப்ரிசன் அந்த கேமை கண்டிப்பாக நம்ம முடிச்சு காட்டுவோம். ஏன்னா ஃபுல் வீடியோ கேட்டுறாங்க. இந்த பேரை கொள்ள வந்தாச்சு. இன்னும் நல்ல தட்டிமாட்டு மாதிரி இருக்கான். இவன் தான் 500 லெவல், நம்ம வந்து 504 லெவல். அடிச்சு காய்ஸ், ஒரு அடி 2 அடி தான் ஜீரணமாயிட்டோம். அது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா, ஒரு வெட்டுனா துண்டு உழுதுருவாங்களா, அதான் அந்த இதில் எப்படி தெரியுமா, அப்படியே கரைஞ்சி போயிடுது. அதனால தான் ஜீரணங்கிறேன். சாரி கைஸ், நம்ம வந்து இறந்துட்டோம். அடுத்து திருப்பியும் வந்து இந்த நாயை அடிச்சு கொள்ளணும். சாப்பிடா என்கிட்ட ஸ்லாப் இருக்கு காய்ஸ். பீரங்கி வச்சுருக்காங்க காய்ஸ். ஒரே அடி தான் நெஞ்சு கிஞ்செல்லாம் கிழிச்சிட்டு போயிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி நேராக எங்கே போனோம்னா, இந்த பயிரை திருப்பி வெட்டி கொள்ளணும் போலே தோணுது கைஸ். இவனை பார்த்தாலே எனக்கு எரியுது கைஸ். என்ன ஜீரணம் பண்ணுறியா? சாப்பிட கட்டானாவுக்கே நீ போயிடுது கரெக்டாக காய்ஸ். அவ்வளோதான், நம்ம காலி. இதுக்கு மேலே போங்க. ஹெல்த்து எப்படி போயிட்டு பாருங்க. போச்சு. ஓகே, இதோ தான் நிற்கிறான் கைஸ். அவன் அங்கே தான் நிற்கிறான். அவனை எப்படியாவது போட்டு தள்ளணுமே. கோல் சாவடா செத்த நாயை. அப்படியே இங்கே வருங்க கைஸ். இதான் நம்மளோட மேலே வந்துடணும். அதுக்கப்புறம் அந்த இது வந்த உடனே புட்டார்னு அப்படியே இந்த நடுவில் தலை இந்த சிட்டி படத்தா அது என்ன பண்ணலாம், எந்திர மனிதா ஜீரணமாயிட்டான். அந்த படத்தில் அப்படி தானே கைஸ். இந்த யார் பேர் சிட்டியா டக்குன்னு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. அந்த ப்ரொஃபஸர் இருப்பார், அப்படியே நெஞ்சு மண்டையை வச்சு 2வது செத்து ஒரே அடி இரும்பில் செத்துருவார் ஆள். இதோட இப்போ பவர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இதில் பவர் தெரிஞ்சுக்கிட்டோன்னா யூஸ் ஆகும். இது வந்து 475 இதுதான் இருக்குது. இது வந்து நம்ம 475 முடிப்போம் ஃபஸ்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு எடுத்து அதில் முடிப்போம். அவன் நம்மளை அடிக்கலை, இருந்தாலும் போய் முடிக்கணும். இது இதோ நிற்கிறானுங்க பாருங்க. அங்கங்கே நிற்கிறானுங்க கைஸ். சும்மா எடிபிடி போயிடுவோம். அடுத்து நம்ம லேண்டுக்கு வேறு போகணும் வேறு. இந்த ரோப்ளாக்ஸ் வந்து ப்ரோ நீங்கள் ரோப்ளாக்ஸ்லாம் விளாடுவீங்களான்னு உடனே கேட்டுறாங்க. நம்ம வந்து ரோப்ளாக்ஸ்லாம் வந்து முன்னாடி என் அத்தையோட பையன் மச்சான்
அவன் பேர் வந்து ரித்திஷ். அவன் வந்து எனக்கு விளையாட சொல்லி தந்தான் ஃபஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் நல்லா இருக்கும்டா அப்படி இப்படின்னு. கூடயே துணைக்கி வந்தான். ஃபஸ்ட்டு மங்கி கொரில்லாவெலாம் அடிக்கிறதுக்கே அவ்வளோ பயந்தான். கொரில்லா விட்டு கிட்ட கூட போக மாட்டேன். மங்கி இருக்கும்ல, மங்கியை போய்ட்டு அடிக்கிறதுக்கு ஓடும். அது திருப்பி வந்து அடிக்குமா, 4 லெவல் அது போட்டு அடிக்குமா. கொரில்லா சொல்லப்போனால் அதுதான் இருக்கிறது கிங்காங், அது கொரில்லா. இது பாருங்க ஒன்றுமே ஆகாது நம்மளை அடித்தா. அடிச்சு கொண்டுடும். தரக்குறையெல்லாம் அப்படியே ததறிட்டு போகுது தெரியல. அந்த மாதிரி தான் கைஸ். இப்போ வந்து இந்த மாதிரி அதெல்லாம் கூப்பிட்டு அவன் வந்து எனக்கு அடித்து லோ இதில் கொடுப்பான். நான் கொஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் ஆனேன். அதிலே வச்சுட்டு அவ்வளோ சீன் போடுறான். ஓகே 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 ஒன்றும் இல்லை. நம்ம மனசில் உள்ளதெல்லாம் தெரிஞ்சுக்காதீங்க கைஸ். என்ன சொல்கிறதே தெரியல. சாரி. ஓகே, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாலியாக விளாண்டுருந்தேன். அப்படி தான் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு 300 லெவல் இருக்கும். 300 லெவல் வந்தேன். 300 லெவல் வந்தோடனே போச்சு. எங்கள் அம்மா அந்த கேமை டெலீட் பண்ணிட்டாங்க. வேஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் செல்லில் இருக்கக்கூடாது நான் போனேன்னு சொல்லிட்டு டெலீட். எனக்கு அப்போ வந்தது பாருங்க கோவம். அன்றைக்கி நாள் கூட சாப்பிடாம இருந்தேன். நீ செத்தா நாயே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லையே, திருப்பியும் ஏற்றலான்னு பார்த்தேன். திருப்பி ஏற்றினா ஃபஸ்ட்லேருந்து வருது. ஏன்னா நான் அது ரியாப்ஷன் கொடுக்கல. ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சா, திருப்பியும் நானும் சரிச்சு வச்சேன். வருங்க எவ்வளோ பவர் பாருங்க. நீங்கள் எங்கள் கேம் பார்த்துட்ருக்கேன். நான் என்னோடய கதையை சொல்கிறேன். இப்போ அங்கே வருங்க மாஸ் தான். அம்மா தான் கெத்து. நம்ம தான் வேறு எவன் வரும்? நம்ம தான் சொல்லு, யார் வருவா? அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த 500 லெவல் 504 லெவல் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஃபைட்டிங். அந்த ஃபைட்டிங்கில் கேம் ஆகிடுச்சு டெலீட்டிங். என்ன பண்ணுறது? இதுதான் எங்கள் ஃபைட்டு டெக்னாலஜியே. ஓகே, சாரி ஃபார் மை மிஸ்டேக். அந்த மாதிரி இது மாதிரி தான் பண்ணிக்குவோம். என்னோடய கேமை அவள் டெலிட் பண்ணுவாள், நான் அவளோட கேமை நான் டெலிட் பண்ணிடுவேன். இது மாதிரி தான் எங்களுக்குள்ள ஃபைட்டிங் நடக்கும். அதுக்கும் எவ்வளோ அழுதுருக்கேன் தெரியுமா? சரி, சொந்த கதை சோக கதையெல்லாம் பேச்ச வேணாம், வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம லெவல் வந்து அதே தான், 504 தான். அப்படியே இந்த பவர் செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் நான் ஒரு வாட்டி இது அந்த 300 லெவல் சொல்லியிருந்தேன் கைஸ். அதில் வந்து இந்த மாதிரி சொல்லி தந்தேன். அது மாதிரி ட்ரேடிங்லாம் பண்ணலாம்டா. அதில் பண்ணியிருப்போம். இதில் பாருங்கள், அது வந்து பண்ணலாம்டா. இங்கே வருங்க லெவல் அப்கிரேடு தான். நம்ம தான் அப்படி தான். நெஞ்சில் ஒரு திமிரு ஆங்காரம். எப்போ எடிட்டு அது இந்த இடத்துல போட்டு விட்டுரு அந்த டைலாகை. அந்த மாதிரி தான் சொல்லி தந்தான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே நானும் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம், வேர் கைஸ். அதுவும் மரம் கிடையாது, அது வேர். எவ்வளோ பெரிய வேர் பார்த்தீங்களா? இங்கே இருங்க கைஸ். வாழ்க்கை அப்படியே நம்ம நினச்சா போதும் ஓங்கி நம்ம கையை அப்படியே ரத்த கலவை நம்ம குழம்பாயிடுவோம். அந்த நெருப்பு குழம்பா கையை மாறி அப்படியே அடித்து மண்டையை செதற விட்ருவோம். அதுக்கப்புறம் நினச்ச நெருப்பு குழம்பாவே உருகிடுவோம். அப்படியே காலடியில் போய்ட்டு அப்படி காலை புசுக்கி எடுத்துருவோம். அப்படியே புசுக்கி அதுக்கப்புறம் வேறேன்னா நம்ம நினச்சா போதும், இப்படி கையை நின்னா போதும், மண்ணுக்கடியிலேருந்து குழம்பு அப்படியே லவா குழம்பு புதிச்சிக்கிட்டு வரும். அந்த மாதிரி பல பவர்ஸ் வச்சுருக்கிற ஒரு டீமன் தான் நான் SS2K, உங்கள் SS2K கவலைப்படாங்க. இப்போ வந்து இந்த கொஸ்ட்டை முடிச்சாச்சு. திருப்பி நியூ கொஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பையன் வந்து நம்மளை அடிக்க பார்க்குறான். லூஸ்லெஸ் ஃபெல்லோ. ஓகே, நியூ கொஸ்ட் எடுக்கலாம் வாருங்கள். இப்போ நேராக கொஸ்ட்டு அந்த மேன்கிட்ட போகணும். அவன்கிட்ட போனோன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்ட்டு தருவான். அது என்னது, நம்ம இப்போ வந்து கீழே போயிடலாம் பேசாமல். அந்த பிளாக்ஸ் அந்த ஃப்ரூட்டு ட்ரேட் பண்ண போகலாம். அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது சீரு பிடிச்சி ஓகே ஒன்றாவது. இதில் வந்து இந்த தென்னை மரம்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குது. ஈச்சா மரமாக தென்னை மரமாக இல்லை ஒரே கருப்பாக இருக்குது. சி நல்லாவே இல்லை. ஓகே, நம்ம இப்போ வந்து ரொம்ப லக்ஸரியான போட்டெலாம் நம்மளுக்கு வேணாம் கைஸ். காசை தண்டமாக செலவழிக்க நான் விரும்பவில்லை. அதனால் சும்மா ஃப்ரீ போட்டோ இல்லை ஏதாவது சும்மா 150 ரூபா போட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். பேசாமல் ஃப்ரீ போட்டோ எடுத்துடலாம். 150 ரூபா போட்டு எதுக்கு போட்டு இன்னும் காசு வேஸ்ட் பண்ணிட்டான். நம்ம ஒத்தால் தானே போகிறோம். ஆனால் நானே மச்சான் விளையாடும்போது அதெல்லாம் நினைவு வருது கைஸ். பெரிய போட்டு அவன் ஓட்டுவான், நான் சுற்றுவேன், நான் ஓட்டுவேன், அவன் சுற்றுவான். இந்த காலம். ஆனால் இப்போ அவ்வளோ பெரிய போட்டெலாம் எடுத்து போனோம்னா திருடிட்டு போயிடறானுங்க கைஸ். திருட்டு போயிடுவா திருடிட்டு போயிடறானுங்க. அந்த ஐலாண்டில் விட்டுட்டு உள்ளே போய்ட்டு ஃப்ரூட்டை வாங்கிட்டு வந்து தேவையில்லாத ஃப்ரூட்டை தூக்கி போட்டு வர்றதுக்குள்ளே வெளில திருடிட்டு போயிடுவான். ஓகே, நான் அதை வாங்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், அதை வாங்குறத நான் ரெக்கார்டு விட்டுட்டேன். அதனால தான் தோற்கு பாருங்க ஸ்பின் ஃப்ரூட்டு அதுதான் எடுத்தேன். ஆனால் அது கீழே விட்டேன். அது ரெக்கார்டில் விட்டுட்டேங்க. சனியாக போச்சு ரெக்கார்டு. இதில் விட்டுட்டேன், தெரியாமல் ஸ்டாப் பண்ணது. அப்படியே விட்டாச்சு. சரி, அதையும் தூக்கி போட்டால் அது வேஸ்ட்டு தான் போனால் போகுது. அது காட்டினா வேஸ்ட்டு தான், டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட்டு. அதனால் நம்ம வாங்க திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம் நம்ம வீட்டுக்கு.
சரி இது வந்து இப்போ சின்ன போட்டு தாங்க ஆனது. இதை எடுக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடு, என்ன பாடு அது. சச்சா இது வந்து அங்கே இடிக்குது இங்கே இடிக்குது, என்ன பண்ணுறது இதெல்லாம், என்ன பொழப்பு. என்ன பொழப்பு இதெல்லாம். அப்படியே கொஞ்சம் இதுவா என்னடா அது எங்கே கேட்ட குரலாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வசந்த் தமிழ் கேமிங் விடிஜி ப்ரோ தான். விடிஜி ப்ரோட இன்ட்ரோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு நல்லாவே வரும், அதனால ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். அப்படி வராது, நம்மளோட இன்ட்ரோ சொல்லிகிட்டு இருக்கேன் காய்ஸ். வெல்கம் டு த வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் தான் விளாட போகிறோம். இதில் காய்ஸ் இந்த இடத்துல அப்பா நான் சொல்லணுமே இதான் நான் ரொம்ப வேதனைப்பட்டு இது வரலும் ரோப்ளாக்ஸ் விளாண்டு ரொம்பவே கேமில் வேதனைப்பட்டு இந்த இடம் தான். அப்படியே அந்த இதில் ஏறுறதுக்காக இதை படிக்கட்டு எவ்வளோ ஏறுறேன் பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு 10-20 முறை, எவ்வளோ 20 முறை அதுக்கும் மேலே சொல்லப்போனால் அது வேண்டாம் கணக்கெல்லாம் சொல்லணும். அதில் ஏறி ட்ரை பண்ணி கீழே விழுந்து செத்து எப்பா. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் மேலே போக முடியல. அதுக்கப்புறம் வெளில போய்ட்டு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பியும் போக முடிஞ்சிச்சு. அதில் ஏறி அது தான் போவோம், அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இப்போ வரும் பாருங்கள். ஸோப்பா அது என்ன பாடுபட்டேன். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், ரொம்பவே சந்தோஷமான விஷயம். சந்தோஷமாக வருது, கஷ்டமாக வருது. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எல்லாம் சகதம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலான மணி சேட்டைகள் SS2K அந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். மணி சேட்டைகள் SS2K. மணியோட மைண்ட் வாய்ஸ் மணி போன சேனலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற வரையும் எல்லாமே அந்த சொகுசு நாயை பற்றி போட்டிருக்கிறான். ஒயிட்டின்னு இன்னொன்று இருக்குது, அது பூனைக்குட்டி. அதெல்லாம் வச்சு நான் சும்மா ஃபன்னியாக நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது போன வருஷம் 2023 ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு யூடியூப் சேனல். இப்போ தான் வந்து இதெல்லாம் இப்போ தான் சும்மா அது இப்போ வந்து நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக 2027 இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் 2027 போடுங்க கைஸ். நம்ம இப்போ இருக்கிறதே 2025 தான். சும்மா 2 வருஷத்துக்கு முன்னே நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி இவ்வளோ மேல் லோகத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு காசு போட்டி இருக்குது, இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும். அதுமாதிரி ஒன்று கலெக்ட் பண்ணி நம்ம காசு எடுத்து அதுக்கப்புறம் தான் அது மாதிரி பண்ணணும் கைஸ். அப்புறம் கொஸ்ட் எடுத்து அதுலேயும் முடிச்சு இந்த மேகமூட்டத்துக்குள்ளே போகணும். இந்த கம்புக்குறி கட்டுத்துங்க, இந்த இதுக்குள்ளே குதிச்சோன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் மாதிரி இருக்கும். சத்த நேரம் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே கொண்டு போய் அங்கே நம்ம அந்த இடத்த விட்டுரும். அதை வந்துச்சு பாருங்கள், பிளாக் ஸ்கின் ஆகி இப்போ வந்துருச்சு. இதுதான் கைஸ், இவ்வளோ தான். இந்த வீடியோ மொத்தம் 22 நிமிஷம் 14 செகண்டு 7 மில்லி செகண்ட். அதுதான் இந்த வீடியோவோட இது. ஆனால் நான் எடுத்து எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகுமோ இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இதுதான். ஓகேவா, வாங்க நம்ம கொஸ்ட் எடுத்துருவோம். நம்ம இந்த பயலோலையில் எடுத்துருவோம். 575 இருந்தால் போதுமா? 475. ஏன்டா அப்போ திடீர்னு ரோபாக்ஸ் விளாட்றேன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு திடீர்னு தோணுச்சு நல்லா ஃபேமஸான கேம்லாம் விளாட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் இந்த டைமில் வேறு ரொம்ப மழை. இதை நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னு தெரியாது. இன்றைக்கே கூட எடிட்டிங் முடிச்சுன்னா அப்லோட் பண்ணிடுவேன். இல்லைனா இன்றைக்கி என்ன டேட்டு தெரியுமா? இன்றைக்கான டேட்டு வந்து 25th செப்டம்பர். நாளைக்கு 26th வரலாம், 27th வரலாம், எது வேணாலும் வர வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேலே நான் வச்சுக்க மாட்டேன், அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். கவலையே கொள்ளாதீர்கள். இன்றைக்கே அப்லோட் பண்ணாலும் பண்ணுவேன். வாங்க நம்ம வந்து நம்ம பயலோலாம் கூப்பிட்டாச்சு. வாங்கடா அப்பா வாங்க. நம்ம வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், விடிஜி ப்ரோட யூடியூப் சேனலில். ஷீல்டு வால்னு ஒரு கேமு செம்மையாக இருக்குது கைஸ். கிங்டம் தான். அப்படி அந்த கேம் விளாடணுன்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அது விளாடணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது பிசியில் போய்ட்டதுனால போச்சு, க்ளோஸ் ஆகிட்டு. இப்போ வந்து அதுக்கப்புறம் இன்னொரு டார்ச்சர் பண்ணால் அடித்தா காசு கொடுப்போம், மஞ்சள் கிளம்ப. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட போட்டிருக்காரு, வேணா போய் பாருங்கள். ஐயோ என்ன இது காப்பி ரைட்டு போடுறாங்க சாமி, நான் போட்டதில்ல சாமி. எப்பா அது சும்மா சொன்னப்பா. ஓகே, அது யாரும் பார்ப்பீங்களோ பார்க்காதீங்களோ உங்கள் விருப்பம், பார்த்துருங்க. அது பார்த்துறீங்களோ பார்க்காதவங்க உங்கள் விருப்பம். யூடியூப் நாங்கள் அந்த வார்த்தையை சொன்னாலே பாருங்க, அந்த வார்த்தையை சொன்னாலே எங்களுக்கு காப்பி ரைட்டை போட்டு விட்ருவானுங்க. அதனால தான் நான் சொல்ல முடியல. மறக்காமல் அந்த சேனல் நீங்கள் போய் பாருங்கள். இல்லை பார்க்காதீங்கன்னு சொன்னேன். ஓகே வாங்க நம்ம வந்து இந்த பயலெல்லாம் அடித்து இது இப்படி தான் எத்தனை இது நான் என்ன சொல்கிறது, இதில் வேறு என்ன சொல்கிறது. பவர்லாம் சொல்லியாச்சு, வந்து பேசியாச்சு. லைஃப் மட்டும் நல்லா அடியாக குறையுது. அடி வேறு ஆணி வேறு புட்டுங்கணுன்னா சரியாக போய்டும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த கேம் ரோப்ளாக்ஸ் கூட வந்து நம்ம 2K ரபி விளாகர் ப்ரோ, சாரி விளாகர்ன்ட்டேன். 2K ரபி ப்ரோ,
அதுக்கப்புறம் நம்மளுடைய மிஸ்டர் ஹேக்கர் ஹச்சு அந்த ப்ரோ, அதுக்கப்புறம் என்னோடய மச்சான் ரித்தீஷ், அவங்கள 3 பேர் கூட தான் விளாட்லாம் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா, யார் கூட விளாட்ணுன்றது தனியாக போடணுன்னாலும் போடுங்க, மொத்த பேர் கூட டீம் போடணுன்னாலும் டீம்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் வாங்க இப்படி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த வேலையெல்லாம் அடித்து பயலாலும் எனக்கு இதே சொல்லிகிட்டே இருக்கேன். சாரி, கொஞ்சம் நேரத்துக்கு நீங்களே பாருங்கள். அப்படியே பேக்ரவுண்ட் சவுண்டு இந்த இடத்துல மட்டும் பண்ணி ஒன்று எடிட்ரு நான் பண்ணுறதுனா பண்ணிக்க. சரி, இல்லை எடிட்டர் நான் இப்போ பேசுகிறேன் கைஸ். சாரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. நீங்கள் வீடியோ பாருங்கள், ஜாலியாக பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே அடிச்சு சூறையாட போகிறாங்கல்ல, இந்தமாரி அடித்து லாஸ்ட்டில் எங்கே பாருங்கள் இப்போயே அடிச்சுட்டே இருக்கான், சும்மா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போய்டும். தயவு செஞ்சு போயிட்டாங்க சாமி. லாஸ்ட்டில் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸும். சரி, ஓகே, என்ன டாபிக் சொன்னான்னு கூட மறந்துச்சு ஸ்டாப் பண்ணதில். நீங்கள் யாரோட சேனலை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, ஆனால் நம்மளுடைய 2 சேனலை பார்த்துடணும். ஒன்றில் நம்மளோட பேஸோட ரிவீல் பண்ணி வர்றது விளாக் சேனல், அதுதான் வந்து SS2K விளாக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மணியோட சேட்டைகளெல்லாம் போடுறது மணி சேட்டைகள் SS2K. இந்த இதோட யூடியூப் சேனலோட பேர் பார்த்தீங்களா, இப்போ போய் பாருங்கள், SS2K கேமர். அதுதான் நம்மளோட யூடியூப் சேனல் பேர். எவ்வளோ மாறாது, இன்றி அமையாதது, உலகிற்கு ஒன்றே, அதுவும் நம் யூடியூப் சேனல் மட்டுமே. ஓகே, இப்போ வந்து நம்ம இவனுங்களாம் அப்படி கொஸ்ட் எடுத்து அடிச்சுட்டே இருக்க வேண்டியது தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாங்க, தயவு செஞ்சு போயிடாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த இவரை அடிக்கணும், அந்த டானு. நீங்கள் போனீங்கன்னா எனக்கு எப்படி வியூஸ் கிடைக்கும்? சொல்லுங்க. சாரி இல்லை நீங்கள் போனீங்கன்னா நான் அதுக்கு தான் சொன்னேன். நான் எதுக்கு சொன்னேன், லாஸ்ட்டாக டான் இருக்கும் உங்களுக்கு இப்போ இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தானே. இல்லை, எனக்கு வியூஸ் வேணும். இல்லை எனக்குள்ளே ஒரு அந்நியன் இருக்கிறான், அவனை தூண்டிடுறாங்க. ஒழுங்காக லைக் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே இன்னும் அப்ரோச் இருக்கு, நம்மளுக்குன்னு லைக் போட்டுருவாங்கப்பா, அவங்களுக்காக நம்ம வீடியோ பண்ணணும்ப்பா அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ கூட எனக்கு ஜாலி மூடில் தான் பேசியிருக்கேன், என்னடா வித்தியாசமாக பேசுகிறானே நினைக்காதீங்க. ஜாலி மூடில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். என்னன்னா இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன், 2K ரபி வீடியோஸ் அந்த மாதிரி மாற்றிட்டாரு. விஜய் கட்சிக்கே மாறிட்டார். அவரோட அண்ணா வந்து விஜய் கட்சியில் இருக்கிறாரு. அது என்ன செயலாளர், திருவாரூர் செயலாளரோ பொதுலாளரோ என்னமோ போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்க்ரீஸ் ஆகுது, வீடியோலாம் போட்டிருக்கிறாரு. பேக்ரவுண்டில் சத்தம் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், தொல்லையாக இருக்குது இது. சரி, ஓகே, அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். நானும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு வியூஸும் இல்லை, சப்ஸ்கிரைப் இல்லை, லைக் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அது வீடியோ போடுறாரு. ஏன் ப்ரோ உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா ப்ரோ? ஏன் ப்ரோ என்ன மாதிரி டீசெண்டாக கேளுங்க ப்ரோ. கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கேட்கணும் ப்ரோ. இதை விட்டுட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் அழுவக்கூடாது ப்ரோ, ஆனால் தவறு. ஏன் ப்ரோ இப்படி ஏன் வியூஸ் எடுக்கிறீங்க? பேக்ரவுண்ட் சத்து நான் சும்மா ஆஃப் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. கண்டென்ட்டில் நான் பேசுகிறேன்னே மறந்து போச்சு. இப்போ நான் சொல்கிறேன், கண்டினியூ பண்ணவா ப்ரோ? இதுமாரி வியூஸ் எல்லாம் இந்தமாரி கேட்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இந்தோனேஷியாவில் சேர்ந்தவங்களும் யாராக இருந்தாலும், நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க, இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும், ஏலியான்ஸாகவே இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்தவங்க, இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவங்க, நம்ம யூனிவர்ஸை சேர்ந்தவங்க, அவங்க கண்டிப்பாக நான் இப்போ இவ்வளோ நேரம் கத்துறனால அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, நீங்கள் கமெண்ட் பிச்சுக்கிட்டு போங்க, அப்படிலாம் பண்ணுங்க. சரி ப்ரோ, அப்படி பண்ணுங்க ப்ரோ. அப்படி பண்ணிங்கன்னா நல்லா யூஸ் போகும். இப்போ இது சும்மா அவருக்காக சொல்கிறது தான். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கள்ல, என்னை ஏமாத்திட மாட்டீங்கள்ல, லைக் பண்ணுவீங்கள்ல, ஷேர் பண்ணுவீங்கள்ல. பார்க்குறேன் எத்தனை லைக்ஸ் விழுதுன்னு நான் பார்க்குறேன். எத்தனை லைக்ஸ் விழுதோ அத்தனை லைக்ஸ் போனீங்கன்னா அடுத்த வீடியோஸ் வரும். அதை இப்போ வீடியோஸ் வரும்னு இல்லை, சரி தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. ப்ளஸ் எனக்குள்ளே ஒரு அண்ணியன் இருக்கிறான், அவனை தட்டி எழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பாம் பக்கிரி தெரியுமா? பாம் பக்கிரின்னா யாருன்னு தெரியுமா? ஒரே பாம், டோட்டல் சென்னை க்ளோஸ், புரியுதா? இந்த பாம் பக்கிரிட்டு விளையாடாதீங்க, அதுக்கப்புறம் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும். அந்த மாதிரி அந்நியன். ஆனால் எங்குள்ள ரெமோன்னு ஒருத்தன் இருக்கான். அந்த ரெமோ நல்லா எல்லாட்டையும் ஃப்ரெண்டாக பேசுவான், எல்லாட்டையும் ஃப்ரெண்ட்லியாக நண்பர்கள். அவன்கிட்ட லைக் பண்ணுறவங்கள மட்டும், யூஸ் பண்ணுறவங்கள மட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கள மட்டும், கமாண்டர்ஸ்க்கு மட்டும், அந்த மாதிரி மட்டும் அந்த ரெமோவாக
இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. நான் அந்நியனாக இருக்கணுமா அம்பியாக இருக்கணுமான்னு. சாரி ரெமோவாக இருக்கணுமா இல்லை அந்நியனாக இருக்கணுமா? உங்கள் சாய்ஸ். மூவி உங்கள் சாய்ஸ். சார் என்னடா அவன் பைத்தியம் மாதிரி பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. சாரி காய்ஸ். நம்ம சும்மா நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுமே, நம்ம வியூவர்ஸ் நல்லா பேசுமே, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்கறதுக்காக தான், மற்றபடி வேறு இல்லை. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கேம் கண்டென்ட்குள்ளே வருவோம் இப்போ தான். ஓகே, இப்போ வந்து நம்ம சும்மா வாஷிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட கையடி அந்த இப்போ பாஸ் கூட நம்ம ஃபைட் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் கூட ஃபைட் பண்ணதை நானே பார்க்கல கைஸ். ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதை நானே வயசு வர பார்க்கல, வேறு மேலே பார்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டான் பாருங்க, இது ஒரு காம் பாருங்க கைஸ். இவனை தான் அடிக்கணும். நம்ம கைஸ் நம்ம லைஃப் பாருங்க, ஹெல்த்தாக பாருங்க. போச்சு. திஸ் இஸ் த ஹைலைட்டட் ஃப்ரம் திஸ் வீடியோ. இப்போ வந்து அந்த பயில கைஸ் நம்மளை ஜீரணமாக்கிட்டான். இப்போ அவனை ஜீரணமாக்காம விடக்கூடாது கைஸ். வாங்க செரிக்க வச்சிரும் அவனை. ஹா சுட்டி ராமோ செத்துறானா? எங்கே காணாம்? இது இருக்கான். ஓகே, இந்த பயலை அடித்து கொல்லணும். எங்கே ஏய் நில்றா. இதுதான் நம்மளோட டெக்னிக்கு. அவனை அடிச்சு விட்டு நம்ம நேராக அப்படியே இந்த சைடில் அப்படியே சுற்றி வந்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்படியே சுற்றி வந்து அவனால் வீரங்க வச்சு ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை அடிக்க முடியாது. அது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் ஊரில் சரியாக மழை பெய்யுது வேறு. மழை இல்லை, ரொம்ப காற்றடிக்குது. சாயங்காலம் லைட்டாக மழை தூங்குச்சு. இப்போ நைட்டு மழை பெய்யுது. மழை பெய்யலை, காற்று பயங்கர காற்றடிக்குது கைஸ். காற்றடிக்குது. காசிமேட்டை பார்த்துட்டு அது பாட்டு கூட எனக்கு கைஸ். ஜீரணமாக்கிட்டான் நம்மளே ஜீரணமாக்கிட்டேன். நீ இதான் லாஸ்ட்டு. நான் சாவது இதான் லாஸ்ட்டு. நீங்களே பார்த்துக்கோங்க. நான் சாவது இதான் லாஸ்ட்டாக இருக்கணும். இவன் சாவது தான் எடுத்து கர்மாதி. டேய் டடடடடான் டடடடடான் டடடடடடான். இந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போடுப்பா எடிட்ரு. மாஸ் பிஜிஎம். ஓகே, இப்போ மாஸ் பிஜிஎம் முடிஞ்சிருச்சா? ஓகே வாங்க. நம்ம இப்போ வந்து ஏதோ ஒரு மாஸ் பிஜிஎம் போடுறோன்னா போட்டோம். நம்ம இப்போ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோ வரும். இதெல்லாம் சூப்பராக இருக்கும், குவாலிஃபையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. பாய் கைஸ்.